இப்ப வந்து முருகப்பெருமான் மீது நிறைய பாடல்களாக எழுத ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட எல்லா இறைவர்கள் மீதும் எழுதிய பாடல்களே அடியவள் வந்து ஒரு 75-80 ஓ! பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுல ஓகே. முருகப்பெருமானின் மீது நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். கண்டிப்பாங்க, அதாவது கண்டிப்பா. ஞான பழத்திற்கு ஞான பழமாக ஞான வடிவனாக நின்ற மலை, ஞான மலைதனிலே ஞான பிழம்பாக ஞான தேசிகனாம் பழனியப்பன் என்று அந்த ஒரு தொடையில வரும். அதே போல ஓம்கார வடிவமான மயிலேறி வருவாண்டி, ஓம் என்னும் பிரணவத்தின் பொருள் தந்த சிவனாண்டி, ஓம்காரி சக்திக்கு செல்ல குழந்தையானாண்டி, ஓம் முருகா என்று சொன்னால் முக்தி நலம் மறுவாண்டி, மலையாண்டி பழனி மலையாண்டி, சிவனாரின் மகனாக அவனும் பிறந்தாண்டி என்று இந்த பல்லவியோடு இந்த பாடல் வந்து எழுதும் போது ஓம் தான் ஆரம்பிச்சேன். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சரணமும் சீலியே வரும். அப்புறம் அடுத்த சரணம் வாலியே வரும், அடுத்த சரணம் யாழையே வரும், அடுத்தது நாள வரும், அடுத்தது மாலை முடியும். இதெல்லாம் நான் எழுதணும்னு நினைச்சு எழுதல, இது தானாகவே அமைஞ்சது. அப்போ அந்த ஒரு பாடலினுடைய முதல் எழுத்துக்களையும் பாத்தீங்கன்னா ஓம் சிவாய நமன் வரும். கடைசி வார்த்தை அந்த பாடலுடைய கடைசியில வந்து நமசிவாயன் முடிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் எழுதணும்னு அடியவளுக்கு வந்து தோணல. அப்படியே நினைக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். அப்போ வரும் பொழுது இதுல ஏதோ ஒரு சூட்சமம் நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்தடுத்து அது அப்படியே முடிஞ்சது. இதெல்லாம் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, என்னுடைய வாழ்க்கை வந்து பூஜ்யத்துலன்னு சொல்லுவாங்க, என் வாழ்க்கை புள்ளில இருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட குடும்பத்திலே நான் தான் முதல் கிராஜுவேட். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு பின்ன வந்து எனக்கு இப்படிதான் பக்தியோ கல்வியோ சொல்லி தரத்துக்கு ஆள் இல்ல. அம்மாவும் அண்ணனும் மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு நமக்கு எழுத வைக்கிறதுனா அது வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான், முருகப்பெருமானுடைய அனுகிரகம், நான் வணங்கக்கூடிய அந்த கற்பகாம்பாளுடைய அனுகிரகம்.